ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 10ஆம் வகுப்பு பயிற்சி 2.2ல் 4வது கொஸ்டின் பார்க்கலாம். 13,824 is equal to 2 a into 3 b எனில் a மற்றும் b இன் மதிப்பு காண்க. இப்போ நம்ம ஏயோட மதிப்பையும் பியோட மதிப்பையும் கண்டுபிடிக்கணும். அதுக்கு இதை பகா காரணிகளாக பிரிக்கணும். அப்போ நீங்கள் டா ஃபார்மெட்டில் பண்ணி பாருங்கள். எழுதிக்கலாம் 13,824. ஓகே, இப்போ லாஸ்ட் இருக்கக்கூடியது ரெட்டை எண். அப்போ 2ஆம் வாய்ப்பாடு போகும். 13ல் 2 6 வாட்டி இருக்குது. 6 2 12. இப்போ 13ல் இருந்து 12 கழிச்சா பாக்கி 1. இது இப்போ 18 மாறும். சரிங்களா? 18ல் 2 9 வாட்டி இருக்குது. 9 2 18. இனி 2ல் 2 1 வாட்டி. 2 2. அடுத்த 2 4. திரும்பவும் 2ஆம் வாய்ப்பாடு போகும். 3 2 6. 9ல் 2 4 வாட்டி. 4 2 8. 9ல் இருந்து 8 கழிச்சா பாக்கி 1. இது இப்போ 11. 11ல் 2 5 வாட்டி. 2 10. 11ல் இருந்து 10 கழிச்சா 1. இது இப்போ 12. அப்போ 6 2 12. திரும்பவும் 2ஆம் வாய்ப்பாடு. 2 2. 3லேருந்து 2 கழிச்சா 1. இது இப்போ 14. அப்போ 7 2 14. இனி 2 4. 5ல் 2 2 வாட்டி தான். சரிங்களா? அப்போ 5ல் இருந்து 4 கழிச்சா 1. இது இப்போ 16. அப்போ 8 2 16. திரும்பவும் 2ஆம் வாய்ப்பாடு. 17ல் 2 8 வாட்டி. 8 2 16. 17ல் இருந்து 16 கழிச்சா 1. இது இப்போ 12. அப்போ 6 2 12. இனி 4 2 8. திரும்பவும் 2ஆம் வாய்ப்பாடு. 4 2 8. 3 2 6. அடுத்த 2 4. திரும்பவும் 2ஆம் வாய்ப்பாடு. 2 4. 3ல் 2 1 வாட்டி தான். 2 2. 3லேருந்து 2 கழிச்சா 1. இது இப்போ 12. அப்போ 6 2 12. திரும்பவும் 2ஆம் வாய்ப்பாடு. சரிங்களா? 2 2. இனி 1 2 விடங்க சின்ன எண். அப்போ அடுத்த எண்ணை சேர்த்துக்கணும். இப்படி சேர்க்கணும்னா இங்கே மறக்காமல் 0 போடணும். இப்போ 16ல் 2 8 வாட்டி. 8 2 16. திரும்பவும் 2ஆம் வாய்ப்பாடு. 2 10. 4 2 8. அடுத்ததான் 2ஆம் வாய்ப்பாடு. 5ல் 2 2 வாட்டி. 2 4. 5லேருந்து 4 கழிச்சா 1. இது இப்போ 14. அப்போ 7 2 14. இனி 27 3ஆம் வாய்ப்பாடில் வரும். 9 3 27. இனி திரும்பவும் 3ஆம் வாய்ப்பாடு. 3 3 9. அடுத்ததும் 3ஆம் வாய்ப்பாடு. 3 3. சரிங்களா? 1 வந்த உடனே ஸ்டாப் பண்ணிடுங்க. இப்போ கொஸ்டினில் தந்திருக்க இதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 13,824 is equal to 2 a into 3 b. இப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்? இங்கே சைடில் இருக்கக்கூடியதை எழுதணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு 2 எழுதிக்கிறேன். அது எத்தனை வாட்டி இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 9. 9 வாட்டி இருக்கிறதுனால அதோட அடுக்கில் 9 பெருக்கல். இனி 3 இருக்குது, எழுதிக்கலாம். இது எத்தனை வாட்டி இருக்குது? 1 2 3. 3 வாட்டி தான் இருக்குது. 1 எழுதணும்னா அவசியம் கிடையாது. இப்போ இதை எழுதிக்கலாம். 2 a into 3 b. இப்போ பாருங்கள், இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ ஏருடைய பிளேஸில் என்னது இருக்குது? 9. அப்போ ஏயோட மதிப்பு 9. இனி இங்கே 3 இருக்குது, அங்கே 3. அப்போ பியுடைய பிளேஸில் அங்கே என்னது இருக்குது? 3 இருக்குது. அப்போ பியோட மதிப்பு 3. சரிங்களா? கொஸ்டினில் கேட்ட மாதிரி ஏயோட மதிப்பையும் பியோட மதிப்பையும் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். இவ்வளோ தான் இந்த சம். இது உங்களுக்கு கிளியராக புரியும் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.